ரைட், இன்னிலேருந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்க போது நாளைக்கு இந்தியா அவங்களோட முதல் மேட்ச் ஆட போறாங்க. யாரோட ஆட போறாங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் இருக்காங்களே, நாங்க கப்படிக்க மாட்டோம், ஆனா கப்படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்க ஆசையில மண்ணை வாரி போட்டுட்டு போவோம் அப்படின்னு நிறைய முறை பண்ணிருக்காங்க. அதனால இந்தியா பங்களாதேஷ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. முதல் மேட்ச் முக்கியமான மேட்ச் ஃபார் இந்தியா. சகோ, இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து ஒருத்தர் என்ன சொல்லிப்பாங்கன்னா, நமக்குள்ள யார் கெத்தோ நம்ம ஜெயிச்சுக்கிறோம். ஆனா இவன் இருக்கிறான் பாரு, இவன் மஸ்ட் வின் கேம். பங்களாதேஷோட சறுக்குனா டோர்னமெண்ட்ல இருந்தே வெளியே போகவே ஒரு அபாயம் இருக்கும் அப்படின்றதுனால அது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு மேட்ச், அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. சரி, இப்ப இந்தியா பங்களாதேஷோட என்ன மாதிரி ஒரு 11 ஆடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து சொல்றேன் சகோ. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயா ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 8 வரைக்கும் ஃபிக்ஸ்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். சகோ, ஏற்கனவே 2 ஸ்பின்னர் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த 2 ஸ்பின்னுமே ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற போது ஒரு சின்ன வெரைட்டி சகோ குல்தீப் யாதவுக்கு போகும். ஒருவேளை குல்தீப் நீங்கள் வானான்னு யோசிச்சிங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். நம்பர் 11 வரும்போது ஹர்ஷித் ராணாவா, ஹர்ஷ்தீப் சிங்கா அப்படின்னு போகும்போது மீண்டும் நான் ஹர்ஷ்தீப் சிங் பக்கம் சாய்வா. அதற்கு காரணம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அகைன் ஒன் மோர் வெரைட்டி. பட் ஒருவேளை ஹர்ஷித் ராணா பக்கம் டீம் மேனேஜ்மெண்ட் சாய்ஞ்சாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் நியூ பால்ல ட்ரை பண்ணிட்டு ஹர்ஷித் ராணா 1 சேஞ்சா எடுத்துட்டு வரலாம். பட் இதெல்லாம் என்னுடைய கருத்து. உங்க கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சகோ. நமக்கு தேவை கப்பு முக்கியம், பிகிலு.